ஆசையாக இருக்குது ஒரு கவிழ்ந்து குளிக்கணும் மாதிரி. இப்படியே இந்த இடத்துலையே இருந்துடலாம்னு தோணுது. பாருங்க அவங்களே இந்த இடத்தின் வியூ பாயிண்ட் அப்படி இருக்குதுண்டு. 1323 அடி உயரத்துக்கு என்ன இருக்குது தான் நண்டு பார்ப்போம். மர்மமான கதைகளும் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த லாகரில் அன்றைக்கு 2வது நாள் நிறைய விஷயங்களை பார்த்தேன். மேலே போகலாம். திக் 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 கண்டு இருக்குல்ல, தீயில் விட்டு சம்பவம் மாதிரி. இன்றைக்கு நல்ல எக்ஸசைஸ்க்கான அப்போ அவர் எவ்வளவு பெருமைக்குரிய நபராக இருக்கும். அவர் ஒரு இந்தியன் நண்டு வேறு சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, இண்டலாகன் எபிசோட் 3ல் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், இண்டலாகன்ற அழகையே உலகுக்கு எடுத்து காட்டின பெருமை ஒரு நபருக்கு தான் சேரும். அவர் யாருன்னு சொன்னால் கூர்சல் என்று அழைக்கப்படுற அந்த நபருக்கு இங்கே வந்து சிலை வச்சுருக்குறாங்க இண்டலாகனில். அவரைத்தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். இண்டர்லாகன்லேயே அதிகூடின மூவி ஷூட் பண்ணி அந்த அழகை உலகத்துக்கு காட்டின ஒரு நபருக்கு தான் சிலை வச்சுருக்கு. அவற்றை சிலையும் வந்து 350 கிலோன்னு சொல்லுறாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படி வந்தோன்றிருக்கேன். அன்றைக்கு போன குதிரை சவாரி போய் கொண்டிருக்குது. இதில் அப்படியே இங்கே பர்சூட் அதில் வந்து இதில் தான் இறங்குறாங்க. பர்சூட்டில் வந்து சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், இண்டர்லாகன்ற அழகை பாருங்கள். இதில் நிறைய இந்திய மக்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய ஷூட்டிங் எடுக்கிறாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, நிறைய வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல. நிறைய டூரிஸ்டை தான் காணக்கூடியதாக இருக்குது. இண்டர்லாகன் என்றாலே டூரிஸ்ட் பிளேஸ் தானே. அந்த பெருமை வந்து கூர்சலுக்கு தான் சேரும். அவற்றை சிலையை பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ அந்த பார்க்குக்கு போய் கொண்டிருக்கிறேன். கூர்சல்ன்ற பேரில் இங்கே வந்து ட்ரெயின், ட்ராம், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதெல்லாமே அவற்றை பேரில் இருக்குதான். அவ்வளவு பெருமை மிக்க நபர் தான் அந்த கூர்சல். அவருக்கு வந்து இங்கே சிலையை வச்சுருக்குறாங்க. அந்த சிலையில் வந்து எல்லாருமே வர்ற டூரிஸ்ட் எல்லாருமே அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அப்போ அவர் எவ்வளவு பெருமைக்குரிய நபராக இருக்கும். அவர் ஒரு இந்தியன் நண்டு வேறு சொல்கிறாங்க. வடிவாக தெரியலை எனக்கு. அவருடைய பாக்கு இதுதானுங்க. இந்த இடத்துல தான் அவருக்கு சிலை வச்சுருக்குது. எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. இதுதான் அந்த பாக். இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு மணிக்கூண்டு வச்சுருக்குது. இங்கே பாருங்க, டைம் ஓடிட்டே இருக்குது. 12:25 நேரம். இப்போ இங்கே மணிக்கூட்டை நிலத்திலேயே வச்சுருக்குது. அவற்றை சிலைக்கு பக்கத்தில் தான் இந்த மணிக்கூடம் இருக்குது. இதில் பார்த்தீங்களா, ஓடிட்டே இருக்குது டைம். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை சிலை இருக்குது. அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் இங்கால இருக்குது அந்த பார்க்கின்ற மிச்ச அழகை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் தண்ணி வாஞ்சோன்று இருக்குது. பார்க்கல. அப்படியே நேராக இங்கால திரும்பினீங்கண்டா கூர்சல்ன்ற சிலை இருக்குது. இவர் தான் இந்த இண்டர்லாகன்ற அழகை வந்து உலகுக்கு எடுத்து காட்டின நபர் என்று சொல்கிறாங்க. அவற்றை சிலை தான் இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். இவர் தான் இண்டர்லாகனுக்கே பெருமை சேர்த்த ஒரு நபர். இந்த சிலையை
350 கிலோன்னு சொல்லி சொல்கிறாங்க, தெரியல. இவர் தான் இன்டர்லாகன் அழகையே உலகுக்கு எடுத்துக்காட்டின ஒரு நபர். இவரால் தான் இன்டர்லாகனுக்கு பெருமை சேர்ந்த என்று சொல்லி சொல்கிறாங்க. அதிகூடிய மூவியை இங்கே ஷூட் பண்ணி உலகுக்கு எடுத்துக்காட்டின ஒரு நபர் இவர் தான். இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிலை. இவர்கிட்ட பேரில் இங்கே வந்து ட்ராம், பஸ், ட்ரெயின், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதெல்லாமே இவர்கிட்ட பேரில் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏனெண்டா அவ்வளோத்துக்கு பெருமை மிக்க ஒரு நபர் தான் இவர். இவரால் தான் இன்டர்லாகனுக்கு அவ்வளோ பெரிய பெருமை சேர்ந்தன்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கில் இவருக்கு வந்து சில வச்சு இந்த பார்க்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இந்த இடத்துல வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் இவர்கிட்ட பேரை வந்து கூர்சலண்டு தான் இன்டர்நெட்டில் படிச்சினா, நாங்கள் இங்கே வந்து எழுதி போட்டிருக்கு எப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட பேர் யாஸ் கூப்ரா தான் இவர்கிட்ட பேர் வந்து. ஆனால் இன்டர்நெட்டில் தவறாக போடையில் நான் நினைக்கிறேன் இதான் அவர்கிட்ட ஒரிஜினல் பேராக இருக்கும். ஆனால் ஷார்ட் நேம் அதாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இவர் தான் இன்டர்நாட்டுக்கு பெருமை சேர்த்த அந்த நபர். நிறைய மூவியை வந்து ஷூட் பண்ணி உலகுக்கு எடுத்து காட்டின யாஸ் கூப்ரா அவர்கிட்ட சிலை தான் இது. இப்போ நான் வந்து யாஸ் கூப்ரா அவர்கிட்ட சிலையை பார்த்துட்டு இந்த பூங்காவிலேருந்து வலிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன். இன்டர்லாகனில் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பேரசூட்டில் பறந்து வந்து இறங்கினோம் இந்த இடத்துலேண்டு. இவ்வளோ பேரசூட் பறந்து வருதுண்டு. நிறைய மக்கள் இதில் நின்று வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நிற்கணும். இந்த பேரசூட்டில் வந்து இறங்குறாக்கில் பேரசூட் வந்து கீழே இறங்குது. அடுத்தது மேலே வருது. அவரும் வந்து இறங்க போகிறார். இங்கே அடுத்தவர் இங்கால வந்து இதால் இறங்குறார். எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்கேன்னா பேரசூட்டில் வந்துடுறாங்க. நான் இப்போ யாஸ் கூப்ராவிட்ட சிலையை பார்த்துட்டு அடுத்ததாக ஒரு வீடு ஒன்று பார்க்குறதுக்கு தான் போய்க்கிருக்கிறேன். வீடு என்று சொல்கிறதா இல்லை அரச மாளிகை என்று சொல்கிறதா என்னென்று விளங்க இல்லை. அதை பற்றி கணக்க விஷயம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன். அதோட ஒரு குட்டி கிராமம் இன்டர்லாகன்லேயே. இப்போ அதையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு போவோம்னு தான் இந்த இடத்தால் வீடியோ எடுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறேன். அப்படி எங்கே பாருங்க இந்த வியூ பாயிண்ட் இன்டர்லாகன்ல. நான் இப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறேன்டா, அடுத்ததாக ஒரு கோட்டை என்று சொல்கிறதா வீடுன்னு சொல்கிறதா தெரியல. அது வீடு தான், ஆனால் சில பேர் அதை கோட்டைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் அடுத்ததான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் அந்த இடம். இதுக்கு தான் இப்போ நான் மேலே போய்கொண்டிருக்கிறேன். இதுக்கு நிறைய வரலாறுகள் எல்லாம் இருக்குது. உள்ளாலையும் போகலாம், இதாலையும் போகலாம். இப்படியே போவாங்க. என்ன இருக்குது தான் நண்டு பார்ப்போம். மர்மமான கதைகளும் சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. கலைக்குது மலையாளர்கள் போக. இன்டர்நெட்லேயே போட்டிருக்கிறாங்க குளிர்காலத்துலாம் இதில் நடந்து போகிறது கவனமானு சொல்லி. இந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சின்ன ஆட்கள் இருந்து இதில் விளையாடினோம். அம்மா மரம் கூட்டின்னு வந்திருக்கிறேன். இடத்த பாருங்கள் இப்படி இருக்குதாண்டி. இது உண்மையாகவே ஒரு குடும்பம் வாழ்ந்த வீடு. இது கோட்டைன்னு சொல்கிறத விட இது ஒரு வீடு. அதுக்கு மேலாலையெல்லாம் ஏறி போகிறதுக்கு எல்லாம் இருக்குது. இது மன்னர் மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்த குடும்பத்தின் வீடு தான் இந்த இது. அப்படியே அழகி அப்படியே மேலே போவோமாங்க. விழுந்தா சரி, கல்லில் மோதப்பட்டு தலை உடையும். பாருங்க, கோட்டை மாதிரி தான் பாதுகாப்புக்கு இதெல்லாம் கட்டி இருக்குது.
பட் இது ஒரு ஆக்கள்ன்ற வீடுன்னு தான் சொல்கிறாங்க. சரி இது ஆக்சுவலி என்னென்னு சொன்னால் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வீடு தானுங்க இது. கோட்டை மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு ரிச் ஃபேமிலி வாழ்ந்த வீடுன்னு தான் சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பில்டிங் இப்போவுமே அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதெல்லாம் திருத்த வேலை செய்த மாதிரி கிடக்குது. சில திருத்த வேலைகள் செய்திருக்கணும். இங்கே வேறு காடு இந்த மலை உயரத்தில் இருக்குது. இதுக்குள்ள மர்மமான கதையெல்லாம் சிலதை சொல்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டாம். இது ஒரு குடும்பம் வாழ்ந்ததுக்கான அடையாளமாக தான் இது இருக்குது. இங்கே பாருங்க, இதால போய் விழுந்துட்டா செட்டிக்காத தூக்குறதுக்கு ஒரு தரமே இல்லை. ஓகே, திரும்பி நாங்கள் அந்த பக்கத்துக்கு போவோம். இந்த பில்டிங் வந்து எப்படின்னு சொன்னால் இது ஒரு வீடுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் நான் அப்படி தான் இதை படித்து பார்த்தேன். 13ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டு ஒரு ராஜா குடும்பம் மாதிரி ஒரு உயர் சாதியை சேர்ந்த ஒரு குடும்பம் வாழ்ந்தது தான் இது. அவங்க பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு கட்டப்பட்ட இந்த வீடு தான் இந்த கோட்டை மாதிரி இருக்கிற இந்த வீடு. சில பேர் கோட்டை என்று சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க இல்லை ஒரு இந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ரிச் ஃபேமிலி இது தங்களுடைய பாதுகாப்புக்காக கட்டி வாழ்ந்த ஒரு வீடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து நிறைய என்ன சொல்கிற கலாச்சார ப்ரோக்ராம்கள்னு சொல்லி அப்படியெல்லாம் இந்த வீட்டிலையே நடந்துருக்குது. இங்கே பாருங்க, பாதுகாப்புக்கு நின்று செக்யூரிட்டி நிற்கிறதுக்குரிய இடங்கள் ஒரு சிவர்ன்ற மொத்தத்தை பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லியாங்க. என் உடம்பு அப்படி அரைவாசியாக படுத்திருக்கும். என் இடுப்புக்கு மேலே அவ்வளோ தூரத்துக்கு நீளமாக கட்டப்பட்டிருக்குது ஒரு சிவர்களும். யோசிச்சு பாருங்கள், 13ஆம் நூற்றாண்டுலேயே எப்படி கட்டினாண்டா. இதுக்கு மேலே போய் பார்ப்போமாங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு மேலே அந்த ரவுண்ட் மாதிரி குகையாக இருக்குது, அதுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். இந்த குடும்பம் வந்து உயர் சாதியை சேர்ந்த அந்த காலத்தில் இருந்த சுவிஸ் குடும்பத்தால் கட்டி இந்த கிராமத்துக்கு ஒரு புகழை சேர்த்ததுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அவங்கள் வந்து பாதுகாப்பாக வாழ்ந்ததும் இந்த கிராமத்தில் எல்லா நடவடிக்கைகளுக்கும் அவங்கள் தான் தலைமை தாங்கின அந்த பெரிய குடும்பம் என்று சொல்கிறாங்க. இதால் பாருங்கள், இதுக்குள்ளே எனக்கு கிணறா. ஐயோ, இது வந்து கதவு போட்டிருக்கு, போயிடலாமல். நான் இதை வந்து இன்டர்நெட்டில் படிச்சினேன். இதுக்குள்ளால ஒரு பாதை இருக்குண்டு. இது ஒரு ரவுண்ட் மாதிரி கட்டப்பட்டு இருந்தது இதுக்கு கீழே. ஆனால் இதில் படிக்கட்டு இல்லை. அந்த காலத்தில் எப்படி போனாங்க, இது என்னத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு கீழே ஒரு பாதை இருக்குதுண்டு நான் இன்டர்நெட்டில் படித்து பார்த்தேன். அப்படி இருந்தது ஒரு குகைக்குரிய பாதை உண்டு. இதுக்கு இல்லாத போய் வேறு இடத்துக்கு வலிக்கிறதுன்னு சொல்லி இருந்தது. இந்த இடத்த பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இங்கேயும் மன்னர்கள் மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பாதுகாப்போட ஒரு குடும்பம் வாழ்ந்த வீடுன்னு சொன்னால் இதை நீங்கள் நம்புவீங்களா? இப்படியெல்லாம் சுவிஸில் இருக்குதுன்னு சொல்லி. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருப்பாங்களோ அவ்வளோ பாதுகாப்பு. நீங்கள் என்னத்தை கொண்டு அடித்தாலும் உடைச்சி கொண்டு வராது, அவ்வளோத்துக்கு பாதுகாப்பு. இங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய மொத்த சிவர்கள் எப்படி இருக்குது. இந்த
படிக்கட்டுகளே நீங்கள் பாருங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கேன். பெரிய பெரிய கல்லுகளை வச்சு இப்படியே கட்டியிருக்கிறாங்க. அசையாது என்னத்தை கொண்டு அடித்தாலும். இங்கே பாருங்க இதில் இருந்தோம் இந்த லாகனை. ஆனால் இதாலையெல்லாம் ஏறி இறங்குறது சரியான அவதானம் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் போட்டிருக்குது. கவனமாக போய் வரணும். குளிர்காலத்தில் ஸ்னோ கொட்டுற காலத்தில் இதில் ஏற வேணாம்னு சொல்லியிருக்கு. ஏனெண்டா உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். சரைக்கு கீழே விழுத்திடுமாண்டு. சரைக்கு கீழே விழுத்தினா உங்களுக்கு கல் தான் இருக்குது, மண்டை உடைகிறது. இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் நல்ல ஒரு சிவரண்ட அகலத்தை இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அகலமண்டு. நான் இதில் படுத்திருக்கலாம். அப்படி கட்டப்பட்ட இந்த கோட்டை வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஜூஸில் அப்படி இருக்குது. இதுக்கு மர்மமான கதைகளும் ஒன்று ரெண்டு நான் படித்து பார்த்தேன். அதை நம்புகிறதா நம்ப இல்லாதாண்டு இருந்துச்சுது. அப்படி இருந்திருக்குமான்ட்டு வரலாறு தானே, எப்படி என்றாலும் எழுதலாம். அதையும் படித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே வேற கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நான் பெறும்போது ஒரு சில பேர் இதுக்குள்ளே இருந்து இந்த இடங்களை பார்த்துட்டு போனதால் நானும் வந்து பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள். அப்படி அந்த கோட்டை வீட்டை பார்த்துட்டு அப்படியே முன்னுக்கு இருக்கிற அடுத்த மேலே வந்து காடு. ஆனால் இது ஒரு மலைக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே காடாக தான் இருக்குது. இதானுங்க சுவிஸ் காடு. சுவிஸ் காட்டு ஒரு பாருங்க வடிவா. ஆனால் இதுக்குள்ளே போக கொஞ்சம் ஒரு ஜர் அடிக்குது, பயமாக கிடக்குது. கொஞ்சம் போனது இல்லை நான் இங்கே காடுகளுக்கு. ஆனால் இதெல்லாம் வாக்கிங் போகிற இடங்கள், நடந்து போகிறாங்க. இந்த காட்டுக்கு அங்கால வீடு இருக்குது. இங்கே பாருங்க, அதுக்கு அங்கால ரோட்டு இருக்குது. இதுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக மலைக்காடு தான். இங்கே காடெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களோட எண்ணிக்கை வந்து இந்த காட்டுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆள் பொறுப்பாக இருப்பார். அவருக்கு வந்து தெரியும் எந்தெந்த மிருகம் எப்பப்போ குட்டி போடுது, எப்பப்போ குட்டி போடுற நிலையில் இருக்குது, எத்தனை மிருகங்கள் இங்கே இருக்குதுன்ட்டு ஒரு கணக்கெடுப்பு அவர்கிட்ட தான் இங்கே இருக்கும். அதால் தான் நாங்கள் ரோட்டில் போயக்குள்ளேயே இந்த ஒரு மிருகமும் எங்களுடைய காரில் அடிபட்டால் நாங்கள் உடனடியாக போலீஸுக்கு தகவல் சொல்லணும். அப்படி நாங்கள் சொல்லாமல் போனால் அது யார் அடிச்சுட்டு பிடிச்சால் அதுக்கு ஒரு ஃபைன் ஒன்று வரும். இந்த காட்டுக்குள்ளே கேமரா எல்லாம் இருக்குது. நீங்கள் சும்மா எல்லாம் காடு வறுமையாக தானே இருக்குன்ட்டு போகலாது. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகத்தை தவிர வேறு காட்டு மிருகங்கள் இதுக்குள்ளே வந்தால் அந்த கேமரா ஃபோட்டோ எடுத்து உரிய இடத்துக்கு அனுப்பிச்சேன்டா அவங்களுக்கு தெரியும் இந்த காட்டில் மற்ற காட்டில் இருக்கிற மிருகம் கொண்டு வந்துட்டுது, அதை கொண்டே உரிய இடத்துக்கு விடணும்னு சொல்லிவிட்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படியெல்லாம் இங்கே இருக்குது சுவிஸில். இதெல்லாம் நான் கேட்ட கதைகளும் பார்த்ததும் அதைத்தான் நான் சொல்வேன். புதுசாக எதையும் நான் உருவாக்கி சொல்ல இல்லை. காட்டுக்குள்ளே கேமரா இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களை வந்து கணக்கெடுப்பு செய்கிறது ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு நாள் நியமிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். சுவிஸ் காடு வந்து இப்படி தானுங்க இருக்கும். இதுக்குள்ளாலே நடந்து மேலே போகலாம். திக் 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 கண்டு இருக்குல்ல, தீயில் விட்டு சம்பவம் மாதிரி. இன்றைக்கு நல்ல எக்ஸசைஸ் கன காலத்துக்கு பிறகு. ஆனால் கேமரா எங்கே இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாது. நிலத்தோடு தான் கேமரா இருக்குது, மேலேயும் இருக்குமென்று சொல்லி கிராமத்து மக்கள் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னு சொன்னால் அது வந்து மிருகங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த கேமராக்கள் வச்சுருக்குதுன்னு சொல்லி. எப்படி இருக்குது சுவிஸ் காடு பார்த்தீங்களா மக்களே? ஓகே, இதோட நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். சுவிஸில் எவ்வளோ இடமடா இருக்குது காட்டுறதுக்கு அப்படியாண்டு கேபிஎல் நீ போய் காட்டிட்டு நிற்கிறேன்ட்டு இதையும் பார்க்கணுமன்றதுக்காண்டி தான் காட்டுறேன். எல்லா நாட்டிலையும் உயரமான பில்டிங்குகளும் அழகான ரோட்டுகளும் எல்லாமே இருக்குது. அதால் தான் வித்தியாசமாக கொஞ்சம் இதுகளையும் காட்டுவோம் என்றக்காண்டி இந்த இடங்களையும் வந்து நான் வீடியோ எடுத்தினேன். அதாவது இந்த கோட்டைக்கு வந்த இடத்துல தான் இந்த இடத்தையும் நான் காட்டையும் உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி எங்கே பாருங்க ரோட்டு தான். அப்படியே நான் அந்த கோட்டை வீடுன்ற சொல்கிற அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக இப்படியே வந்தோன்னு நான் அதுக்கு பக்கத்தில் தான்
இது ஒரு பார்க் கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மரத்துக்கு மேலே எல்லாம் கேபிள் கட்டி தடியலால் எல்லாம் இதண்டி கட்டி கிடக்குது நடந்து திரிகிறதுக்கு. இதுக்கு பெல்ட் எல்லாம் கொழுவி ஹெல்மெட் எல்லாம் போட்டு தான் நாங்கள் நடந்து திரியணும். சின்ன பிள்ளைகள்லாம் கூட இதில் வந்து இதுன்னா நான் போயிட்டு இதில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இங்கே பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லி இதில் எல்லாம் நடந்து தெரியலாம். பேலன்ஸில் கிணவேர் இந்த கேபிளில் எல்லாம் தொங்கி கொண்டு போகிறாங்க அங்கே மேலே இருந்து கீழே. வேறுங்க எவ்வளோ விஷயம் இருக்குதாண்டு. இதில் போயிட்டு நான் ரிஸ்க் எடுத்து என் காலை உடைக்க நான் விரும்பலை. முந்தி இருக்கிற மாதிரி இப்போ ஓடி பாஞ்சி எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் உடம்பு கூடினதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி தான்றதுக்கு. இதில் வந்த இடத்துல இதே மாதிரி அவங்களுக்கு காட்டிட்டு போவோம் இப்படி இருக்குது என்றதையும் காட்டுறதுக்கு தான் இதில் நிப்பாட்டினா. இங்கே வேறுங்க எவ்வளோ விஷயம் இருக்குதுண்டு. எல்லாமே சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் வேறுங்க அதில் போயிட்டு எல்லாம் பெல்ட் எல்லாம் கொலை தான் போகணும். இதுக்கு எல்லாம் இப்போ ரெண்டு. ஆனால் 5 ஃப்ராங்க் தான் இதுக்கு காசு கட்டணும். 5 ஃப்ராங்க் கட்டினால் இதில் போயிட்டு எல்லாத்துலேயும் வாங்க வேறுங்க அதில் ஒரு ஆள் தொங்கி கொண்டு வரேன். இங்கே 5 ஃப்ராங்க் கட்டி உள்ளுக்க போனால் எல்லாத்துலேயும் நாங்கள் இதெல்லாம் அதுக்குரிய பாதுகாப்பு பெல்ட்டுகள் எல்லாம் போட்டுட்டு தான் போகணும். அதால் நான் போயிட்டு ரிஸ்க் எடுக்கலை. ஏன்னா மழை பெய்யுது, அடுத்த இடத்துக்கு போகணும், அதோட நான் வீட்டையும் போகணும். அதில் கிணக்கு இடங்கள் நின்று பார்த்து தான் விரும்பலை. ஆனால் கொஞ்சம் சரக்கினா சரி இவ்வளோ வண்டியாக அங்கே கிளம்பி பாருங்க. அப்படியே ஏறி ஏறி ஒரு இதால் போயிட்டு அப்படியே மேலே போகிற வரைக்கும் எல்லாமே செய்து வச்சுக்கிடாக்கு. இப்படியே நான் இப்போ அடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் மழை வந்துட்டு திடீரெண்டு மழைக்குள்ளே அப்படி வீடியோ எடுக்கிற தெரியல. வழியில் போயிட்டு எதிர்பார்க்கல திடீரெண்டு இப்படி மழை வர மாட்டேன். இந்த மலையை பாருங்க அப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குல்ல. சுவிஸில் வந்து விவசாயம் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம்ன்றது இந்த சோளம் தோட்டத்தை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இன்டர்லாகனில் இந்த வியூ பாயிண்ட் அப்படி இருக்குண்டு. இவ்வளவு உயரத்தில் நான் நிற்கிறேன், மலை உயரத்தில். அப்படியே கீழே குட்டி கிராமம் ஒன்று இருக்குது, அங்கால மலை இருக்குது. சரி நான் மலையாக கிடக்குது, அதால் வீடியோ வடிவாக எடுக்க முடியலை. எப்படி இருக்குது இந்த இடம் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்தின் அழகு. கீழே போகலாம், சூப்பராக இருக்குது. மலை அடிவாரத்தில் அப்படியே ஆறு. இந்த தண்ணியோட கலரை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த ஹைவே ரோட்டில் போகிறாங்க எல்லாருமே நிப்பாட்டி இந்த இடத்த பார்த்து கொண்டு தான் போகிறாங்க. அப்படியே நானும் இந்த இடத்தெல்லாம் வந்தேன், அதோட நான் நிப்பாட்டி இந்த இடத்த இப்படியே பார்த்து கொண்டு போவோம்ண்டு வந்தேன். ஆனால் இது வந்து புல் சறுக்கும், இதால் போகக்கூடாது, பாதை அதால் இருக்குது. நான் இடையால் குறுக்கறுத்து போய்கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு குறுக்கறுத்து போகிறது தானே விருப்பம், நேர் வழியில் போய் பழக்கம் இல்லை. இந்த நீர்வீழ்ச்சி பார்க்க வந்தேன்னா, சாரி நீர்வீழ்ச்சி இல்லை, இந்த ஆறை பார்க்க வந்தேன்னா இப்படி இருக்கேன்ண்டு எப்படி இருக்குது. இந்த தண்ணின்ற கலர் வந்து இவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குதுன்னு பாருங்கள். அங்கால அந்த கிராமங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. அந்த வீடுகள் எல்லாம், அந்த வீடுகளில் இருக்கிறவங்களெல்லாம் லக்கி மேனட்டு தான் சொல்லணும். இந்த இயற்கையை ரசித்து கொண்டு நடுகளும் இருக்கிறாங்கன்ட்டு நினைச்சா போகலாம். மழை பெய்யுது, மேகம் வந்து மலையை சூழ்ந்து நிற்கிது, அப்படியே சூப்பராக இருக்குமேனே அந்த மாதிரி. அப்படியே அப்போ இஞ்சால போயிட்டு இன்டர்லாகனுக்கு நான் வந்த மெயின் நோக்கம் வந்து நிறைய வீடியோக்கள் எடுப்போம்னு சொல்லி 2 நாள் நின்று வீடியோ எடுக்க தான் வந்தேன் நான். அதில் என்ன நடந்தேன்டா, நேற்று பின்னிரம் போல் தான் இன்டர்லாகனுக்கு வந்து சேர்ந்தேன். இரவு வடிவாக எல்லா இடமும் எடுக்க முடியலை, முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து வெளியில் போய் முக்கியமான இடங்களை
கொஞ்சத்தை முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா மழை வந்துட்டுது. வடிவமைச்ச இடங்கள் எல்லாம் போய் எடுக்க முடியலை. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்றாலும் வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டுற அளவுக்கு என்றாலும் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். நன்றி மக்களே, இவ்வளவு நேரம் என் வீடியோவை நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் தந்ததுக்கு. இதோடு நான் இன்டர்லாகனில் இருந்து விளக்கிறேன். இவ்வளோதான் இன்டர்லாகன் வீடியோ. இன்னும் ஒரு தடவை இன்டர்லாகனுக்கு வரும்போது கட்டாயம் நான் பெறுவேன். இன்டர்லாகனுக்கு விரைவில் இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு இன்னும் யோசிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுத்து நல்ல வீடியோக்கள் இந்த சேனலில் இன்னும் நான் நிறைய போடுவேன். இதோட நான் இன்டர்லாகில் இருந்து வெளிக்கிற போகிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குது என்று சொன்னால் இந்த சேனலுக்கும் ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, பாய்.